கிறிஸ்துவுக்குள் அன்பளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதரர்களே, யாவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக அன்பையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் தாமே கிருபையா தந்த நாளுக்காக நன்றியோடு சோத்திருக்கிறேன். நம்மளுடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுற சகோதரர்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கி என்ன பாடம் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, போன வாரம் பார்த்த அந்த பாடத்தினுடைய கண்டினியூ தான் நம்ம பார்க்க போகிறோம். வேதாகமும் அதோடைய எண்களும் அதோடைய அர்த்தங்கள் என்ற தலைப்பின் கீழே இந்த வேதவசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேதாம எண்களும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதன் அர்த்தங்களும் என்ற தலைப்பின் கீழே அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த வேதவசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். போன வாரம் 1 to 7 வசனங்களை பார்த்து முடிச்சிருக்கோம். இன்றைக்கி 8 to 12 நம்பர்ஸ் வரை நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது எது பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் பார்க்க போகிறோம். இந்த 8ஆம் நம்பர் என்னங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். 8ங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா வேறுபாட்டு ஜீவியம், வேறு பிரித்தல் என்று பொருள் பார்க்கும். 8ஆம் நம்பர் வேறு பிரித்தல் என்ற ஒரு அர்த்தத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ நம்பர் 7 அப்படின்னு பார்த்தோம்னா பரிபூரணம்ங்கிற விஷயத்தை பார்த்தோம். இந்த பரிபூர்ணம் எதுக்கு கம்பேர் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தை நம்ம கம்பேர் பண்ண பார்த்தோம். அதுதான் நம்ம 2 பேதுரு 1:11 அவர் ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறதுக்கு நம்மளுக்கு பரிபூர்ண கிருபை அளிக்கப்பட்டிருக்குங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. 7ங்கிறது ஓய்வு நாளை அடையாளப்படுத்து, அது ராஜ்யத்துக்கு கம்பராக இருக்குதுங்கிற விஷயத்தை எபிரேயர் 4:4 நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம் பார்க்கும். அப்போ 7 ஓய்வு நாளையும் ராஜ்யத்தினுடைய துவக்க நாளாக இருக்குன்னு பார்க்கும். அந்த 7 சந்திப்பின் நாள் என்கிற விஷயம் சொல்லப்படுது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உலக ஜனங்களுக்கு அது ஒரு வாய்ப்புன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் 8ஆம் நாளுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்துன்னா 8ஆம் நாளுங்கிறது விஷயம்னா நித்திய ராஜ்யத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது 8ஆம் நாள் பார்த்திங்கன்னா ராஜ்யத்தினுடைய துவக்க நாளாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதலாம் உலகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இந்த 8ஆம் நம்பர் எதை அடையாளப்படுத்தினா ராஜ்யத்தினுடைய துவக்க நாளை எதை அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்குன்னு பார்க்கும். நம்ம ஆண்டவரை இயேசு இந்த பூமி சிருஷ்டித்த விதங்கள் அப்போ கர்த்தர் இந்த பூமியை 6 நாள் சிருஷ்டிப்பு வேலையை செய்து முடிக்கிறார். 7ஆம் நாள் ஓய்ந்திருக்கான்னு பார்க்கும். அப்போ அந்த கர்த்தருக்கு 7ஆம் நாள் ஓய்வு நாள் மனித குலத்துக்கு அது முதலாம் நாளாக இருக்குன்னு பார்க்கும். அப்போ 7ஆம் நாளில் ஆதாம் அவருடைய அந்த பூமியினுடைய வாழ்க்கை ஸ்டார்ட் பண்ணுறான்னு பார்க்கும். அப்போ தேவன் பார்வையில் 8ஆம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் நாளில் தான் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா தேவன் நோவா கொண்டு என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தை நியாயம் இருக்கிறான்னு பார்க்கும். அதோடைய காலப்பகுதி பார்த்திங்கன்னா 1656 பார்க்கும். அப்போ அந்த காலப்பகுதின்னு பார்க்கும். அப்போ கர்த்தருக்கு அந்த 8ஆவது நாளில் தான் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா மாம்சமான யாவருக்கும் ஒரு முடிவை கட்டளையிடுறான்னு பார்க்கும். ஏனென்றால் அங்கே பாவம் உள்ள சந்ததி அப்போ தேவன் படைத்த நோக்கம் என்ன பக்தி உள்ள சந்ததி தான் தேவ பக்தி உள்ள சந்ததி தான் வர்றதுக்காக தான் மனித குலத்தை படைத்தார். அங்கே தேவதூதருக்கும் மனிதருக்கும் ஒரு அசுத்த சந்ததினால அங்கே அழிக்கிறான்னு பார்க்கும். அதே மாதிரி ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பில் கொண்டு வரார், ஒரு பரிசுத்த சந்ததியாக மாற்றுறதுக்கு அங்கே கொண்டு வராரு. அங்கே அசுத்த சந்ததியாக மாறுறதுக்கு அங்கே சாத்தான் 1000 வருஷம் கழித்து விடுதலையாகி எங்கள் ராஜ்யத்துக்குள்ள வாரம் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குழப்படி பண்ண வச்சு பார்த்தீங்கன்னா சாத்தானையும் அங்கே கொலைப்படி செய்த அந்த மக்களையும் அங்கே ஒரு நியாயத்திருக்கிறார் விஷயத்தை நடக்கும் பார்க்கும். அங்கே என்ன செஞ்சாருன்னா மாம்சமான யாவருக்கும் ஒரு முடிவை கட்டளை இருக்கான்னு பார்க்கும். அதாவது மாம்சமாக வாழ்கிறவங்களுக்கு ஒரு முடிவை கட்டளையிடுறான்னு பார்க்கும். இதை ஒரு நிலனால காரியங்களை எப்படின்னு நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ண வேண்டும். விருத்த சேதனங்கிற விஷயம் என்னென்னா மாம்சத்தோல் கட் பண்ணுறதுங்கிற விஷயம் சொல்லப்படுது. அது சர்க்கம்சன்ஸ் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 8ஆம் நாள் ராஜ்யத்தினுடைய அந்த தொடக்கம், அந்த தௌசனேஸ் கிங்டம் சொல்லப்பட்ட அந்த விஷயம், அது ராஜ்யத்தை தொடக்கம் பாவம். அதுக்கப்புறம் நித்திய ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே மாம்சமான வாழ்ந்தவங்களுக்கு ஒரு முடிவை கட்டளை இருக்குதான்னு பார்க்கணும். அப்போ ஆவியின்படி வாழ்ந்தவங்கள எடுத்துட்டா நித்திய ராஜ்யத்துக்குள்ளே அங்கே போகிறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ நம்பர் 8 எதை வெளிப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வேறு பிரித்தலை ஒரு அடையாளப்படுத்துது என்று பார்க்கும். அதை கூட நம்ம படிச்சிடலாம். லேவியாகமும் 12ஆம் அதிகாரம் 2-3. 12ஆம் அதிகாரம் 2. நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஒரு ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஆண் பிள்ளையை பெற்றால் அவள் சூதக ஸ்திரீ விலக்கமாயிருக்கும் நாட்களுக்கு சரியாக 7 நாள் தீட்டாயிருப்பாள். 3. 8ஆம் நாளிலே அந்த பிள்ளையினுடைய நுனித்தோலின் மாம்சம் விருத்த சேதனம் பண்ணப்பட கடவது.
அப்போ பார்த்தீங்கன்னா பிறந்த குழந்தை 7 நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்னென்னா அந்த தாயோட அந்த குழந்தை இருக்கணும். 8ஆம் நாளில் வந்துட்டு அது விருத்த சேதனம் பண்ண வேண்டும் சொல்லப்படுது. அப்போ வந்துட்டு 7 நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பெற்ற ஸ்திரீகள் சூத ஸ்திரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்திரீகளுக்கு வருகிறதுனா வழிபாடு அதான் சூத ஸ்திரீன்னு சொல்லப்படும். அந்த மாதிரி இதாக இருக்குது, தீட்டாக கருதப்படுறா. அப்போ அந்த குழந்தை என்னது அது தீட்டுள்ளதாக கருதப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நாளில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய தேவாலயத்துக்கு கொண்டு வருது. தேவாலயத்துக்கு கொண்டு வருது இல்லை ஆசாரிப்பு கூடாரம். ஆசாரிப்போட தேவனுடைய ஆலயம் தான் சொல்லப்பட்டிருக்கு. அங்கே கொண்டு வந்ததை நினச்சிடாங்க. அங்கே வந்துட்டு விருத்த சேதனம் பண்ணுவான்னு பார்க்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு அந்த மாம்சத்தின் தோல் வான் உறுப்புல உள்ள மாம்சத்து தோலை கட் பண்ண முடிச்சல அங்கே ரத்தம் சிந்தப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 8ஆம் நாளில் ஒரு விசேஷம் பண்ணப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே வந்துட்டு இங்கே எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரத்தத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த ஆண் வந்துட்டு தேவனோட ரத்தம் சிந்தப்படுது. அங்கே மாம்சத்தினால ஒரு உடன்படிக்கை பண்ணுறதுன்னு பார்க்கும், ஒரு விஷயம் பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யம், இதை ராஜ்யத்துக்கு கம்பேர் பண்ணலான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் உள்ள ஜனங்கள் யாரும் பார்த்தீங்கன்னா தேவனால இயேசு கிறிஸ்துனுடைய ரான்சம் ஈடுபலினால. ஏன்னா யோவான் 1:29 சொல்ல முடிச்சல இதோ உலகத்தை பாவத்தை சுமந்த தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு இருக்கு. இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு உலக ஜனத்துக்காக என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்துருக்காருன்னு பார்க்குறோம். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ரத்தத்தின் அந்த உடன்படிக்கை எப்படி அந்த விருத்த படமுச்சில் ரத்தம் சிந்தப்படுதோ அதே மாதிரி இங்கே இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உலக ஜனத்துக்கு என்ன செய்ய ராஜ்யத்தை கொண்டு ஒரு வாய்ப்புகளை கொண்டு வராங்கன்னு பார்க்கும். இவங்களுக்கு எது வரைக்கும்னா இவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா சத்தியம் அதாவது 1000 years கிங்டம் வரைக்கும் அவங்களுக்கு சத்தியம் போதிக்கப்படுது. அதுக்கப்புறம் 8ஆம் நாள் வந்துட்டு அந்த கேட்டதான சத்தியத்துக்கு நிலை நிற்கிறாங்களாங்கிற ஒரு சோதனை வரும். சோதனை ஜெயித்தவங்க என்ன நித்திய ராஜ்யத்துக்கு போவாங்க, இல்லைன்னா அவங்க ஒரு மரணத்துக்குள்ளே போவாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இந்த 8ஆம் நாள் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது ஆதாம்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்க்கும். ஆதாம்லேருந்து என்ன செய்யுது அந்த இது ஸ்டார்ட் ஆகி அந்த ராஜ்யங்கிறது 7, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 7 முடிஞ்சு 8 ஸ்டார்ட் ஆக பார்க்க 8 ஸ்டார்ட் ஆகும்போது ராஜ்ய துவக்கமாக இருக்கும் பார்க்கும். அப்போ குழந்தை என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 7 நாள் வந்துட்டு தாயோடு இருக்க அது தீட்டாக கருதப்போது. 8ஆம் நாள் தான் அதை தீட்டுக்கு அழிக்கப்பட்டு அது விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ளே வருதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் என்னது இந்த உலகத்தை அடையாளப்படுத்துது. இப்போ வந்துட்டு இந்த குழந்தை எதை அடையாளப்படுத்துதுன்னா ஏன்னா இது வந்துட்டு இது ஆதாமனுடைய சந்ததியை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 7 வருஷம் என்னது தீட்டாக தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா 8ஆம் நாள் வந்துட்டுனா அந்த தீட்டு கழிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னா மாம்சத்துக்கு முடிவு உண்டாகி அது ஒரு பரிசுத்த ஜாதியாங்கிற மாறுது. தேவனோட உடன்படிக்கைக்குள்ளே போகிறது அப்படின்னு பார்க்கும். 8ஆம் நாளில் வந்துட்டு அந்த குழந்தை வந்துட்டு தேவனுடைய குழந்தைன்னு சொல்லி பரிசுத்த குழந்தைன்னு சொல்லி எங்கே இருந்தது இஸ்ரவேல் ஜனங்களில் என்னுடைய ஜனங்கள் பரிசுத்த ஜனங்கள் என்கிற விஷயம் எதை சொல்கிறாருன்னா இந்த மாதிரி விருத்தசேதனுடைய உடன்படிக்கையினால் இங்கே மாதிரி பண்ணப்பட்டது. இது பிதாக்கள் சொல்லப்பட்ட அபிரகாம்லேருந்தே ஸ்டார்ட் ஆக விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி இங்கே நம்ம ஆண்டாகிற இயேசு தான் நம்மளுக்கு என்ன செய்ய பார்த்தீங்கன்னா அபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுக்குள் புறஜாதி வரும்படியாக ஆவி குறித்ததான சொல்லப்பட்ட விஷயம் பார்க்கும். மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் எழுதப்பட்டபடி அவரிடத்தை நம்மளுடைய சாபத்தை எல்லாம் சிலுவை மரத்தில் சுமந்து தீர்த்தான்னு பார்க்கும். அதன் அடிப்படையில் என்ன உலக ஜனங்களும் ஆதாமனுடைய சந்ததி என்ன ராஜ்யத்துக்கு வராமல் பார்க்கும். அதான் ராஜ்யத்தில் வந்தது 7ஆம் நாள் முடிச்சு 8ஆம் நாள் என்ன பரிசுத்த சாதியாக வந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ள அங்கே போகிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரரை நம்ம பார்க்கலாம். அதனால தான் முதலாம் உலகத்தில் பார்த்தீங்கன்னா முதலாம் உலகம் எப்போ அழிக்கப்படுதுன்னா கர்த்தருடைய 8ஆவது நாளில் தான் அங்கே வந்துட்டு மாம்சமான ஜந்துக்கு ஒரு முடிவை கட்டளையிடான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நோவாகின்ற ஒரு நீதிமானுடைய சந்ததி வந்துட்டு 2ஆம் உலகத்துக்கு ட்ராவல் ஆயிடுச்சுன்னு பார்க்கும். அதே மாதிரி ராஜ்யத்தில் கூட என்ன பண்ண பார்த்தா நீதிமானுடைய சந்ததி நித்திய ராஜ்யத்துக்குள்ளே ட்ராவல் ஆகி போகுங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இந்த 8ஆம் நாளுங்கிறது 8000 வருஷம் ராஜ்யத்தினுடைய அது கண்டினியூ இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரை படிச்சலாம். லேவியாகமும் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். 22ஆம் அதிகாரம் 27. ஒரு கன்றாவது செம்மறியாட்டு குட்டியாவது வெள்ளாட்டு குட்டியாவது பிறந்தால் அது 7 நாள் தன் தாயினிடத்தில் இருக்க கடவது. 8ஆம் நாள் முதல் அது கர்த்தருக்கு தகன பலியாக அங்கீகரிக்கப்படும்.
அப்போ இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேவன் கொடுத்ததான கட்டளை என்னன்னு பார்த்தீங்கன்னா பிறக்கிற வந்துட்டு அதாவது மிருக ஜீவனுங்களில் நினச்சது பார்த்தீங்கன்னா பிறக்கிற முதல் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா அது தேவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டான்னு பார்க்கும். அதே மாதிரி உங்களுடைய விவசாயத்தில் உங்களுடைய மரங்கள் கனிகள் வந்து முதல் பழம் வந்துட்டு தேவனுக்கு அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்கிறான்னு பார்க்கும். ஒரு மரம் நட்டி அதை வந்துட்டு முதல் ஒரு கனி கொடுக்குன்னு வைங்களேன். அந்த கனி யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஒரு கனியாக அங்கே இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி ஒரு ஆடு குட்டி போட்டு அந்த ஆடு வந்துக்கிட்டு முதல்ல அந்த குட்டி போட்டால் தேவனுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து குட்டி போடமுச்சில் அந்த குட்டி வந்து பெருசாகி முதல் குட்டி போடுறது வந்து தேவனுக்குன்னு பார்க்கும். அந்த மாதிரி ஆடு மாடுகள்னு பார்க்கும். இது என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த அதாவது முதற் பேரான அந்த குட்டிகள் நினச்சிடுவாங்கன்னா தேவனுடைய ஆசாரிப்பு இடத்துல வந்து இருக்குன்னு பார்க்கும். அந்த ஆசாரியனுடைய பராமரிப்பில் இருக்கும். இதை எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய அந்த பலிக்கு யூஸ் பண்ணுவான்னு பார்க்கும். இந்த மிருகத்தை வந்துட்டு பாவ நிவர்த்தி பலி கிடையாது, மனுஷனுக்காக பாவம் பலி செலுத்துறதுக்கு அது தனியாக கொண்டு வருவாங்க. இது வந்துட்டு தேவனுடைய பலி, அந்தி பலி சந்தி பலி எங்கே நடக்கும் பார்க்கும். காலைல 9 மணிக்கு ஒரு பலி நடக்கும், மதியம் ஒரு 3 மணிக்கு பலி நடக்கும் பார்க்கும். இந்த பலிக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயமாக தான் தேவன் நினைச்சாரு இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட ஆடு மாடுகளை முதல்ல பிறந்தது அவங்களுக்கு கொடுக்க வச்சுருக்காரு. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் வகையிலையும் கொடுக்க வச்சுருக்காரு. அது வந்து போஜனப்படியில் அவங்க வந்து சேரும் பார்க்கும். இதை ஒரு விஷயம் பார்க்கும். இது என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா 7 நாள் வரைக்கும் தாயோடு இருக்குது. 8ஆம் நாள் வந்துட்டு அங்கே ஒரு வேறு பிரிக்கிற விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். ஏன் வந்துட்டு முதற் பேரானவங்களே அங்கே கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கிறதுனால அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அந்த ஆசாரி கூடார பைஸ் எது வரைக்கும் அங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ ரான்சம் ஈடுபலி வரைக்கும் நினச்ச இந்த பூமியில் அங்கே நடந்துச்சு. இயேசு கிறிஸ்துவ சிலுவை மரணத்தில் அவர் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா தன்னோட உயிரை நீர்க்கம் போச்சுன்னு பார்த்தீங்கன்னா தேவாலயத்தை திருச்சியில் 2ஆக கிழிக்கப்படுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவ வந்துட்டு ஆசாரியர் வந்து ரோமர்கள்ட்ட வந்து ஒப்படை கொடுப்பாங்க. அப்போ நீ தேவனுடைய குமாரனாங்கிற அனுசரிக்க ஆரம்பிச்சுல ஆமான்னு சொல்ல முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவள் வந்துட்டு தேவ தூசணன்னு சொல்கிறான்னு சொல்லி நினச்சிட்டு ஆசாரி தன்னுடைய வஸ்திரத்தை கிழிப்பான்னு பார்க்கும். இது என்னென்னா ஆசாரி மூலியம் அங்கே கிழிக்கப்படுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் மரணிக்க ஒப்பு கொடுக்கும் போச்சிலே ஆசாரி மொழி கிழிக்கப்படுது. ஆசாரி தன்னோட வஸ்திரத்தை கிழிக்கும் போச்சிலே அங்கே ஆசாரி மொழி கிழிக்கப்படுது. அதேமாதிரி இயேசு கிறிஸ்து சிலுவையில் உயிர் நீத்த முடிச்ச பார்த்தீங்கன்னா தேவாலயத்தில் உள்ள அது ஆசாரிப்புகளோட தேவாலயத்தில் நடக்கிறதான அந்த பலியை காணிக்கையும் அங்கே நீக்கப்படுற ஒரு விஷயத்தை இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுதான் மனிதனுக்கு 8ஆம் நாளில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு விருத்தசனமான உடன்படிக்கப்படுறாங்க. அதே மாதிரி இங்கே முதற் பேரான பிறந்த அந்த குட்டிகளை வந்துக்கிட்டு 8ஆம் நாளில் தேவனுடைய சமூகத்துக்கு வருது. அது வந்து தகன பலிக்காக ஒரு அங்கீகரிக்கப்படுற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம படிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ராஜ்யத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஜனங்கள் ஒரு கட்ட ஜனங்கள் வந்துட்டு பாவம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அங்கேருந்து ஒரு வேறுபடிக்க ஒருபட்ட விஷயமும் நடக்கப்படுதுன்னு பார்க்கும். நம்ம அதை கூட படிக்கலாம். ஏசியா 66 22 24 வரை படிக்க. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்களுடைய சந்ததியும் உங்களுடைய நாமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ புதிய வானம் புதிய பூமி அப்படிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ராஜ்யத்தை அவருடைய விஷயத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அது வந்துட்டு எப்பவும் அது நிலை நிற்குங்கிற விஷயம் சொல்கிறாரு. அப்பொழுது மாதந்தோறும் ஓய்வு நாள் தோறும் மாம்சமான யாவருக்கும் எனக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு மாதந்தோறும் ஓய்வு நாள் அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா ஓய்வு நாளில் தான் தேவனுடைய நாளாக வந்துக்கிட்டு அனுசரிப்பாகவும் பார்க்கும். அன்றைக்கி சத்திய வசனங்களை தேவாலயத்தில் போய் அந்த தியானிப்பாகவும் பார்க்கும். அதே மாதிரி ராஜ்யத்தில் வந்துட்டு ஓய்வு நாளில் எப்படி சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே மாதிரி ஓய்வு நாள் சொல்லப்பட்ட இந்த ராஜ்யத்தை முழுமையுமே என்ன போட்டாங்க பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சத்தியத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அந்த மாதந்தோறும் அந்த விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு அங்கே வந்து தேவனை தொழுது கொள்வாங்கன்னு சொல்லப்படுது. பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும்னு சொன்னார்ல, அந்த மாதிரி எங்கும் தொழுது கொண்ட காலம் எல்லா ஜனங்களுக்கும் தொழுது கொண்ட சலாக்கி உலக ஜனங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா ராஜ்யத்தை கிடைக்கும் பார்க்கும். அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாக பாதங்கள் செய்த மனுஷனுடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அவர்களுடைய பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமல் இருக்கும். அவர்களுடைய
மாம்சமான யாவருக்கும் அரோசிப்பார்கள் என்றார்கள். இங்கே தான் இந்த நரகங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போ 2ஆம் மரணத்துக்கு யார் போகிறாரு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாத ஜனங்களை போகிறதை இது அடையாளப்படுதுன்னு பார்க்கணும். ராஜ்யத்தில் உள்ள ஜனங்களும் இப்போ வந்துக்கிட்டு சத்தியத்தை கீழ்ப்படியாத ஜனங்களும் 2ஆம் மரணத்துக்கு போவாங்கிறான்னு சொல்லப்படுது பார்க்கும். அப்போ ராஜ்யத்தை ஒரு கூட்டங்கள் பாவம் செய்யும், ஏன்னா சத்தியத்துக்கு அகைன்ஸ்டாக செய்யுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி ஏசியா 65ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா, அங்கே இனி அற்ப ஆயுசு உள்ள பாலகனும் தன் நாட்களில் பூரணம் ஆகாத கிழவனும் உண்டாகிறார்கள். 100 வயது சென்ற மரிக்கவனும் வாலிபன் எனப்படுவான். 100 வயதுள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 100 வயதுள்ள மரிக்கிறவன் வாலிபன் எனப்படுவான். இன்னைக்கு 100 வயசுல மரிக்கிறவன் தான் அன்னைக்கு ராஜ்யத்தில் வாலிபன் எனப்படுவான். அந்த 100 வயதுள்ள பாவியோ சபிக்கப்படுவான். அப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் நினைச்சுறாங்க அந்த 100 வயது சொல்லப்பட்ட அந்த வாலிபங்கிறத என்ன பண்ணுவான்னா பாவம் செய்வான், அவன் ஒரு சபிக்கப்பட்டவனாக இருப்பான்னு பார்க்கும். இந்த வசனத்தை ஏன் படித்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா ராஜ்யத்தில் ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த கீழ்ப்படியாமல் காட்டுறாங்கங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீதி உள்ள தேசத்திலே என்ன செய்யாது தேவனுடைய மகத்துவத்தை கவனியாமல் போகிற ஒரு ஜனங்களும் இங்கே இருக்குதுன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். ஏசியா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, துன்மார்க்கும் தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான், நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாக போகிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நீதியுள்ள தேசமாகிய ராஜ்யத்தில் வந்து கூட ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து சத்தியத்தை கவனிக்காமல் என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா இந்த 2ஆம் மரணத்துக்குள்ளே போகிறாங்க ஒரு விஷயம் சொல்லப்படும் பார்க்கும். இவர்களுக்கு தான் பார்த்தீங்கன்னா 8ஆம் நாளில் மாம்சமான யாவருக்கு ஒரு முடிவை தேவன் ஒரு கட்டளையிடுறாருங்கிறான விஷயத்தை இங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட நம்ம வந்து படிக்க போகிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7 to 11 வசனங்கள் படிக்கலாம். 20ஆம் அதிகாரம் 7. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி 8 பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போகும் படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும் படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். 9 அவர்கள் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டது. 10 மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்க தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கண்டகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள். 11 பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போகின, அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா பூமியும் வானம் அகன்று போயிடுச்சு, அவைகள் இல்லாமல் அவைகள் இடம் காணப்படவில்லைங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அதாவது 1000 years கிங்டம்க்கு அப்புறம் தான் நித்திய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்கும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூமியும் பூமியும் அகண்டு போச்சுன்னா அந்த சிஸ்டமேட்டிக்கில் எல்லாத்தையும் அழிக்கிறான்னு பார்க்கும். அந்த ஒரு விஷயத்தை சொல்லப்படுற அந்த சிஸ்டமேட்டிக்கை எடுத்து போடுறான்னு பார்க்கும். அப்போ எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா 1000 வருட அரசாட்சியிலிருந்து தான் ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிட்டுங்கிறான விஷயம் சொல்லுவாங்க. ஆனால் கிடையாது, அது வந்து ஒரு சந்திப்பு நாள். அங்கே வந்து ஒரு வாய்ப்புக்குள்ளே தான் ஜனங்கள் போகிறான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 8ஆம் நாளில் இருந்து தான் நித்திய ராஜ்யம் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு பார்க்கும். 7ஆம் நாள்ங்கிறது என்னென்னா இது எதுனா ஒரு சந்திப்பு நாள், ஒரு வாய்ப்புக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நாளை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். எப்படி சபைக்கு வந்து 7 நாள் வந்துட்டு 7 சபையின் காலம் கொடுக்காரோ அதே மாதிரி இங்கே ராஜ்யத்துக்கு வந்துட்டு ராஜ்யங்கிற மீன்ஸ் என்ன, இந்த 1000 வருஷம் கிங்டம் வந்துக்கிட்டு அவங்களுக்கு வந்துக்கிட்டு ஒரு 7ஆம் நாள் ஓய்வு நாளையும் அடையாளப்படுத்தி இவங்க வந்துட்டு சத்தியத்தை தியானிக்கிற ஒரு நாளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். சொல்றாரு, பூமி எங்கும் பரவி பரிசுத்தவனுடைய பாளையத்தை பிரியமான நகரத்தை வளைத்து கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி, அப்பொழுது தேவனால் வானத்திலிருந்து ஒரு அக்கினி இறங்கி அவர்கள் பட்சித்து போட்டதுன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை அழிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா வானத்துலேருந்து ஒரு அக்னி வந்தால் பச்சிச்சு போட்டது. இங்கே வந்துட்டு எந்த ஒரு சபையும் சொல்லுவாங்க, சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சபை வந்துட்டு அங்கே சண்டை போட்டுச்சு, அவங்க வந்துட்டு அவங்கள வந்துட்டு சண்டை போட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா போகுமாங்கன்னா சாத்தானையும் கூட்டத்தை வந்துட்டு அங்கே சண்டை போட்டுச்சுன்னு சொல்லுவாங்கன்னு பார்க்கும். ஆனால் அது கிடையாது. இங்கே
அங்கே என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, இங்கே யார் வந்துட்டு பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேவனால் வந்து ஒரு அக்னி இறக்கி அனுப்பிச்சாரு அங்கே பச்சைக்குன்னு பார்க்கும். எப்படி ஒரு எலியா வந்துட்டு அக்னியை இறக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இசபேலுடைய ஊழியக்காரங்களை வந்துட்டு பட்சித்து போட்டது. அப்படி தானே இவர் எலியாவை வந்து சந்திக்க வராங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பட்சித்து போட்டதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாடில் பார்த்தீங்கன்னா கோராகின் புத்திரர்களை என்ன பார்த்தீங்கன்னா தேவனுடைய ஆவி தேவனுடைய அக்கினி வந்து இறங்கி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அவர்களே பட்சித்து போட்டதுன்னு பார்க்கும். ஏன்னா அவங்க கீழ்ப்படியா ஜனங்களை தேவனை வந்துட்டு அக்கினினால அடிச்சாரு அங்கே வந்து அழித்தார்கள் என்கிட்ட சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் அதாவது 1008 கிண்டக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்படியா ஜனங்களை தேவன் அக்கினினால அங்கே ஒரு அழிக்கிறதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதுதான் ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை சிங்காசனம் அந்த ஸ்டார்ட் ஆகுது, அந்த நித்திய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகி போகுதுன்னு பார்க்கும். இதை தான் மத்தேயு சுவிசேஷத்தில் அங்கே வந்துட்டு நம்ம ஆண்டவராக சொல்லியிருப்பான்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31 முதல் 34 வசனம் வரை படிக்கலாம். 25ஆம் அதிகாரம் 31. அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும் போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். 32. அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து 33 செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். 34 அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்போ வந்து இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1000 இயர்ஸ்ன்னு சொல்லப்பட்ட அந்த கிங்டமில் இருக்கிற அந்த ஜனங்களை அதை அடையாளப்படுத்துது. அங்கே வந்துட்டு யாரெல்லாம் நிலை நிற்கப்பட்டாங்களோ அவங்கள வந்துட்டு சத்தியத்துக்காக யார் நிலை நிற்கப்பட்டாங்களோ அவங்க வந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிறாங்கன்னு பார்க்கும். ஆனால் அங்கே முன்னாடி வசனம் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்றைய மனுஷகுமார் தனது மகிமையை பொருந்தியவராய் சகல பரிசுத்த தூதர்கள் கூட வரும்போது தமது மகிமுள்ள சிங்காசனம் மேல் வீச்சிருப்பாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை தான் நீங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தல நம்ம படித்தோம்ல கடைசி வசனமாக வெள்ளை சிங்காசனம்னு சொல்லி அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ இது என்ன நினைப்பாங்கன்னா, இது வந்துட்டு இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் நடக்கிற சம்பவம்னு சொல்லி சிலர் வந்துட்டு நினைப்பாங்கன்னு பார்க்கும். இது 2ஆம் வருகையில் நடந்த சம்பவம் கிடையாதுன்னு பார்க்க. இது வந்துட்டு அங்கே ராஜ்யத்தில் முடிவில் அந்த அதாவது 1008 கிங்டமுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்தை தான் இங்கே அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்ல முடிச்சல பார்த்தீங்கன்னா 30 வந்து படிக்க, அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடு மிகுந்த மகிமையோடு வானத்தின் மேகத்தின் மேல் வருகிறதையும் பூமியில சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். வலிவாய் தொனிக்கும் எக்கால சத்தத்தோடு அவர் தனது தூதர்களை அனுப்புவார். அவர்களால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை முதற்கொண்டு மறுமுனை மட்டும் 4 திசையில் கூட்டி சேர்ப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா, அத்திவரம் துளிர் விடும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்களை வந்துட்டு தேசமாக ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை வர்ற விஷயத்தை சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இப்போ இங்கே நான் வாசித்த பகுதி பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை சொல்லப்பட்டது. ஏன்னா மத்தேயு 24 30 31 படித்தது அது வந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகை சொல்லப்பட்டது. மத்தேயு 25 வந்துட்டு 31 நம்ம வந்து 34 வரை படித்தது வந்துட்டு இது வந்துட்டு 1000 இயர்ஸ் கிங்டமுக்கு அப்புறம் நடக்கிற ஒரு விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை 8ஆம் நாளில் விருத்த சேதனம்னா மாம்சத்துக்கு ஒரு முடிவை உண்டாக்குற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, லைசன்ஸ் எடுக்கிற போடணும்னு பார்த்தீங்கன்னா 8 போடணும். 8 போட்டால் தான் என்ன பண்ணப்படும்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு லைசன்ஸ் கிடைக்கப்படுதுன்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு 8 போடணும்னா 2 பெண்டு நினச்சதை பார்த்தீங்கன்னா கால் ஊனாமல் நினச்சது அந்த 8 போடணும்னு பார்க்கும். அப்போ 8ங்கிற விஷயம் என்னன்னா 2 சைபர் ஒட்டி போட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அதோடைய நம்பர்ஸ் வந்துட்டு 8ன்னு பார்க்கும். அதே மாதிரி சீரோவாக இருக்கும். நம்ம வந்து தன்னையே நான் ஒன்றும் இல்லைங்கிறான விஷயத்த நம்ம சொல்லணும். எங்கன்னா ராஜ்யத்தில் சொல்லணும். அப்படி சொன்னால் தான் நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 8 அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்தில் சொல்லப்பட்ட விஷயமும் தமிழில் என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா 8ங்கிற வார்த்தையை 8 என்றது வந்து 8 வைத்தல்னு பார்க்கும். 8 வைத்தல்னா காலை ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறதுன்னு பார்க்கும். அப்போ 8 என்றால் 8 வைத்தல் அப்படின்னா ஒரு ஸ்டெப்பு முன்னாடி வைக்கிறதுன்னு பொருள் பார்க்கும்.
அதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பொருள் கொடுத்துருக்காங்கன்னா அஷ்டம் என்று பொருள். அஷ்டம்னா 8 என பொருள்படுதுன்னு பார்க்கும். அஷ்டம் என்றால் 8 என்று பொருள் பார்க்கும். அஷ்டம்னா அதிர்ஷ்டங்கிறதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அப்போது லைசன்ஸ் போடமுச்சுல 8 கரெக்டாக போட்டால் தான் நம்மளுக்கு லைசன்ஸ் கிடைக்கும். அது நமக்கு ஒரு அதிர்ஷ்டம் மாதிரி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராஜ்யத்தில் அவர் பார்த்தீங்கன்னா அந்த 1000 இயர்ஸ் கிங்டமில் நிலைநிற்கிறவங்க 8ஆம் நாளில் போனாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டசாலி அப்படின்னு பார்க்கும். அதை தான் இங்கே ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்க. அங்கே வந்துட்டு ஒரு 8 வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நாள்லேருந்து 8ஆம் நாளில் ஒரு 8 வைக்கணும். அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போகிறத இது ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 8ஆம் நம்பர் வந்துட்டு என்ன 8 வேறு பிரித்தல் அப்படின்னு பார்க்கும். வேறு பிரிக்கிற ஒரு விஷயத்தை இது அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே நம்பர் 9 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆவியின் கனிகளை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள் படிக்கலாம். 5ஆம் அதிகாரம் 22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம். 23. சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. அப்போ பார்த்தீங்கன்னா 8 ராஜ்யத்தின் தொடக்கத்தை அடையாளப்படுத்து. அப்போ ராஜ்யத்தை தொடக்கத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா எங்கிட்ட ஒரு ஆவியின் கனிகள் உள்ளவராக மாறுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண பார்த்தீங்கன்னா 7ஆம் சபைக்குள்ளே இருக்கும். நம்ம கூட என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஆவியின் கனி உள்ள காரியமாக நம்ம மாறினா தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும், பரலோக ராஜ்யத்துக்குள்ளேயும் அங்கே போக முடியும்னு பார்க்கணும். அப்போ வந்து 9 விதமான கனிகளை நம்ம வந்துட்டு காமிக்கிறதா நம்ம காணப்பட வேண்டும் பார்க்கும். நம்பர் 9 வந்து ஆவியின் ஒரு கனியை எதை அடையாளப்படுத்துது. அந்த கனியை வந்துக்கிட்டு என்ன செய்ய நம்மளில் இருந்து மற்றவங்க எடுத்து புசிக்கணும்னு பார்ப்போம். அப்போ வந்துட்டு கனிகள் இருக்குன்னு ஒரு மரத்தில் ஒரு கனி இருந்துச்சுன்னா அது கீழே விழுந்து அழுகி போயிடும், அது எதுக்கும் பிரயோஜனப்படாதுன்னு பார்க்கும். அப்போ மரத்தில் ஒரு கனி அது எதுக்கு யாருக்காட்டும் யூஸ் ஆகணும். ஒன்று பறவைகள் கொத்தி சாப்பிடும், இல்லாட்டா மனிதர்கள் பறித்து சாப்பிடுவான்னு பார்க்கணும். அதே மாதிரி நம்மள்கிட்ட இருக்கிற ஆவியின் கனிகிறதான இந்த ஆவியின் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், நிச்சயடைக்கும் அப்படின்னு சொல்லி இந்த 9 வகையான கனியை வந்துட்டு மற்றவங்க நம்மளை டச் பண்ணுவாங்க, நம்மளை கடிச்சு பார்ப்பாங்க, ரொம்ப பொறுமையை சோதி பார்ப்பாங்கன்னு பார்க்கும். இப்போ அன்பு நம்மள்கிட்ட இருக்கா, அந்த கனி இருக்கான்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட நம்மள்கிட்ட வருவாங்க, நம்மளை கடிச்சு பார்ப்பாங்க. அம்மா நம்ம அன்பாக காட்டணும். அப்போ மற்றவங்கள்ட்ட சந்தோஷமத்தை நம்ம அந்த கனியை காட்டணும். மற்றவங்களுக்கு சமாதானம் என்ற கனியை நம்ம கொடுக்குறவா காணப்படணும். அதுக்கப்புறம் நீடிய பொறுமை, அப்படியே நம்மளை சோதிப்பாங்க, நம்ம கடிச்சு நம்ம சோதிப்பாங்க. அப்போ அந்த நீடிய பொறுமைங்கிறதான ஒரு கனியை நம்ம காட்டணும். தயவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாராட்டும் நம்மளுக்கு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பொருளாதாரத்தில் அந்த பின்தங்கி நம்மள்ட்ட ஏதாவது ஒரு கஷ்டத்தை காசு கேட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு தயவு தாட்சியம் பண்ணி என்ன அவங்களுக்கு இறங்கணும்னு பார்க்கும். நற்குணம், அதாவது நற்குணம்னா நல்ல ஒரு குணங்கள் இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விசுவாசம், அப்படின்னா தேவன் மேலே இருக்கிற ஒரு விசுவாசத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அந்த விசுவாசத்தை ஜனங்கள் நம்மள்ட்ட பார்க்கும், அந்த விஷயத்தை நம்மள்ட்ட பார்க்கும். அதுக்கு சாந்தம், எப்பவுமே ஒரு அமைதியான ஒரு விஷயமா நம்ம இருக்கணும், சும்மா கிளம்பிக்கிட்டே இருக்கக்கூடாது. அப்போ நம்ம அது சாந்தமாக இருக்கணும். அதுக்கு இச்சை அடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இச்சையான காரியங்கள் நமக்கு எண்ணங்களை வரலாம், வெளியே வரலாம். இச்சையான காரியங்களுக்கு நம் கண்களுக்கு முன்பாக வரலாம், நம்ம இச்சையை தூண்டுற எல்லா விதம் வரும். ஆனால் அதில் நம்ம இச்சை அடக்கம் உள்ளவராக வரணும். அப்போ இச்சை அடக்கம்னா இச்சை வரதான் செய்யணும், நம்ம அடக்கணும். அதை தான் வரும், அதை நம்ம எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். கோபம் வருமா பார்த்தீங்கன்னா வரதான் செய்யணும், கோபத்தை அடக்கணும். என்னென்னா அதை அதில் ஜெயம் கொள்ளணும், அதை தான் அடையாளப்படுத்தி பார்க்கணும். இந்த கனிகள் எல்லாம் நமக்கு வரணும். இந்த கனிகள் நம்மகிட்ட இருந்தாலும் மற்றவங்களை நம்மளை கடிச்சு பார்ப்பாங்க, நம்ம சோதித்து பார்ப்பாங்க. அப்போ இருக்கும் நம்ம அந்த கனிகளை அந்த டேஸ்ட்டை என்ன மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இதே மாதிரி இந்த 9 கனிகளுங்கிற விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சாத்தான் சொல்லப்பட்ட லூசிபர்ட்ட பார்த்தீங்கன்னா இந்த 9 விதமான ஒரு கனிகள்னு சொல்லப்பட்டிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த 9 விதமான ரத்தின கல்கர் அவன்கிட்ட இருந்துச்சுன்னு பார்க்கும். அந்த அளவுக்கு ஜொலிக்கப்பட்டான்னு பார்க்கும். அந்த அளவு என்ன பிரகாசப்பட்டான். அதை அவங்க ஆதாம் ஏவாள் அவனுடைய விஷயங்களை அனுபவிச்சாங்கன்னு பார்க்கும். அந்த மாதிரி நல்ல கேரக்டர் இருந்துச்சு. 6000 வருஷம் சிருஷ்டிக்கும் போச்சுல கர்த்தரோட இயேசு கிறிஸ்துவோட இருந்தான்னு பார்க்கும். அநியாயம், ஏதேன் தோட்டத்தில் அநியாயம் கண்டுபிடிக்க நாள் மட்டும் அவனோட வழி குறைவச்சதாக இருந்தது. அவன் 9 ரவநத்திர கற்களை பிரகாசிக்கிறவனாக இருந்தான். இந்த 9 விதமான கனிகளும் அவன்கிட்ட இருந்ததுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும், படிக்கலாம்.
எசேக்கியேல் 28 அதிகாரம் 13 வசனம். 28 அதிகாரம் 13. நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். பத்மராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோவேதகம், எஸ்பி, இந்திர நீலம், மரகதம், மாணிக்க முதலான சகலவித ரத்தினங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகசுரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. பார்த்தீங்கன்னா லூசிபர் என்றால் என்ன அர்த்தம் வந்துன்னா பிரகாசம் உள்ளவன், விடிவெளி நட்சத்திரம்ங்கிறான்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா அவன் வந்துட்டு அவனை பார்த்தாலே அவன் வந்துட்டு ஒரு பிரகாசம், அவனை பார்த்தாலே பிரகாசமாக இருந்துச்சுன்னு பார்க்கும். இந்த பிரகாசங்கிற மீன்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா 9 விதமான அந்த கனிகள் சொல்லப்பட்ட அந்த கேரக்டர் வந்து அவன்கிட்ட இருந்துச்சு, பிரதிபலிக்கிறவனாக இருந்தான் அங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போது நம்மளும் கூட என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நமச்சதை நம்ம வந்துக்கிட்டு பிரதிபலிப்போம். ஆனால் முடிவு புரிந்து நிலையில் இருக்கணும். அது பார்த்தீங்கன்னா சாத்தா வந்து முடிவு நிலையில் இருக்கலை, அதனால் பார்த்தீங்கன்னா சாத்தானா மாறிட்டான்னு பார்க்கும். நம்ம ஜீவகாலம் மரணபரியம் வந்து நமக்கு உண்மையாக இருந்தால் தான் நமக்கு ஜீவ கிரீடாக இருக்க முடியும்னு பார்க்கும். ஆனால் சாத்தான் வந்துட்டு முடிவு பிறந்த நிலையில் முடியல, அதனால் சாத்தானா மாறிட்டான்னு பார்க்கும். இந்த ஆவின் கண்ணியோட முடிவு புரிந்து நிலை நிற்கணுங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, ஆவிக்குரிய கனிகளை கொடுக்க வேண்டுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இந்த ஆவிக்குரிய கனிகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறமே நம்மளுக்கு என்ன பண்ணால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த கனியை கொடுக்குற ஒரு விஷயத்தை நம்ம வந்துட்டு நம்ம பண்ணணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படித்தலாம். மத்தேயு 3 அதிகாரம் 8 அதுக்கப்புறம் 11. 3 அதிகாரம் 8. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். 11. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லணும்னா மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனம் திரும்பணும்னா நம்ம ஞானஸ்நானம் எடுத்து மனம் திரும்பி தான் ஞானஸ்நானம் எடுப்போம். அவன் ஞானஸ்நானம் எடுத்ததுக்கப்புறம் என்ன செய்யுது, இந்த காவியின் கனிகள் என்ன செய்யுதுமா நம்மகிட்ட மலரணும். முதல்ல பூ பூக்கும், ரெண்டாவது காயாக மாறும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பழமாக மாறும் பார்க்கும். அப்போ சத்தியத்தில் இருக்க முடிச்சு பார்த்தீங்கன்னா உடனே கனி கொடுக்க முடியாது, பூ பூக்கணும். பூ பூத்து காய்ங்கிறது கசப்பாக தான் இருக்கும். நான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா சத்தியத்துக்குள்ள வளர வரல பார்த்தீங்கன்னா அந்த காய் என்னது பழமாக மாறும். பழமாக மாறினா தான் என்ன செய்யுது ஒரு ஸ்வீட்னஸாக மாற முடியும், ஒரு இனிப்பாக மாற முடியும்னு பார்க்கும். அப்போ சத்தியத்தில் எவ்வளோத்துக்குள்ளே இருக்கமோ அதிக நாள் இருக்க பார்த்தீங்கன்னா நம்ம மற்றவங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸாக மாற முடியும்னு சொல்லப்படுது. அப்படி வந்துட்டு கனி கொடுக்கலன்னு என்ன பண்ண முடியும், கனி கொடுக்கலன்னு என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அவனை வெட்டி போட்டுவாருங்க அப்படின்னு சொல்லப்படுது பார்க்கும். 10 வசனம் படிக்க. இப்பொழுது கோடாரியானது மரங்களின் வேரில் அருகே வைக்கப்பட்டிருக்குது. ஆகையால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில் போடப்படும் சொல்லப்படுது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏழாம் சபையில் இருக்க நம்மளுக்கு கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கனிகள் நேர்ந்ததான ஒரு வாழ்க்கையை வாழணும். கனிகள் கொடுக்கப்படலைன்னா வெட்டுண்டு அக்னியில் போடப்படும். அப்படின்னா என்ன அங்கே 2ஆம் மரணத்துக்குள்ள போகிற விஷயத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கணும். அப்போ கனிகளே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா கனிகளுக்கு இல்லாத விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு உலக ஜனத்துக்குள்ளே இருப்போம், உலகத்தோட ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் இருப்போம். அதை தான் இங்கே சொல்லப்படுற வழியே நீங்கள் வந்துட்டு கனியிலே கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2ஆம் மரணமானு பார்த்தீங்கன்னா கனிகள் கொடுக்கலன்னா அந்த கனிகளுக்கு ஆப்போசிட்டான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருப்போம் தான் அர்த்தம் பார்க்கும். அந்த மாதிரி வாழ்ந்தாலே நினைச்சது நமக்கு 2ஆம் மரணத்தை எதை அடையாளப்படுத்தி பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சசூல் அப்போ வந்து கனிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோம்னா தேவனுடைய ராஜ்யம் நம்மள்கிட்ட வந்து பிடுங்கப்பட்டு நினைச்சது கனி கொடுக்கப்படுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 21 அதிகாரம் 43. 21 அதிகாரம் 43. ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதனால் பார்த்தீங்கன்னா இது இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட சொன்னப்பட்ட விஷயம்தான். அதனால் தேவனுடைய ராஜ்யம் அவங்கள்ட்ட பிடுங்கப்பட்டுச்சு, கனி கொடுக்கறதாக புறஜாத்திட்டு போச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்தை விட்டு துரத்த விடப்பட்டு அந்த தேசத்தை அக்கினிக்கு இரையாக்க வைக்கப்பட்டதுன்னு பார்க்கும். அதே மாதிரி அந்த துரத்த விட முடிச்சு, தேசத்தில் இருந்து அவங்களை துரத்த விட முடிச்சுல அவங்க நிறைய பேர் மரித்தாருங்கள்னு விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சத்தியம் சொல்கிற 7ஆம் நாளில் இருக்கோம், 7ஆம் சபை காலத்தில் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம கனி கொடுக்கலன்னா நம்மளுடைய நிலவரம் சுட்டரிக்கிறதாங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிச்சிடலாம். கொலோசியர் 1:10. அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம்.
சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். கொலோசியர் 1:10 சொல்ல முடிச்சு பார்த்தீங்கன்னா, சகலவித நற்கிரிகள் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவினால விருத்தியடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாதாக அவருக்காக பாத்திரமாக நடந்து கொள்ளுங்கள். பாத்திரமான கேரக்டராக நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லப்படுது பார்க்க. சகலவித நற்கிரை ஆகிய கனிகள் தந்து, அப்போ சகலவித நற்கிரியான கனிகள் தந்துன்னா ஆவியின் கனிகள் 9 தந்து தேவனை அறிகிற அறிவினால் விருத்தடைந்து, அப்போ தேவனுடைய சத்தியங்கள்ல நினைச்சது நம்ம அறிவடையன்னு பார்க்கணும். வேத வாக்கில் அறைந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் என்று என்னை குறித்து சாட்சி கொடுக்கல அவைகள் இருக்கு. அப்போ நான் கனி கொடுக்கன்னு சொல்லிட்டு சத்தியத்தில் உள்ள ஒரு தியான ஜீவியம் இல்லாமல் சத்தியத்துக்குள்ள ஒரு வெளிப்பாடு இல்லாமல் இருந்துச்சுன்னு வைங்களேன், அதனால எந்த பிரோஜனம் கிடையாதுன்னு பார்க்கணும். அப்போ ஆவிக்குரிய கனிகளும் தரணும், ப்ளஸ் என்ன பார்த்தீங்கன்னா சத்தியத்தில் இருக்கிற மறைப்பொருளையும் என்ன விலக்கி நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணுங்கிறான்னு சொல்லப்படுது. அப்படி செஞ்சால் தான் நினைச்சது பார்த்தீங்கன்னா நம்ம கர்த்தருக்கு பிரியம் உண்டாகும், அவருக்கு பாத்திரமான நடந்து கொள்கிற ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போ 9 ஆவியினுடைய கனிகளை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்பர் 10 பார்க்க போகிறோம். நம்பர் 10 எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா பாடுகளினுடைய ஜீவியத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அது கூட படிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:10. 2ஆம் அதிகாரம் 10. நீ படப்போகிற பாடுகளை குறித்து எவ்வளவும் பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசானவன் உங்களில் சிலரை காவலில் போடுவான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆகிலும் நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு. அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். அப்போ 10 நாள்ங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். அந்த 10 நாள் பாடுகள்ங்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 10 இந்த உலகத்தின் நம்பரை அடையாளப்படுத்துது. இப்போ உலகத்தில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பாடுகள் வருங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உலகத்தில் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் இருக்கும். அது பார்த்தா 10th, அதில் பார்த்தீங்கன்னா அதில் கஷ்டப்பட்டு படிக்கணும். நல்லா படித்தா தான் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா நல்லா மார்க் எடுக்க முடியும் ஆகும். நல்லா மார்க் எடுத்தால் தான் பார்த்தீங்கன்னா அந்த 10th மார்க் வச்சு தான் ஃப்யூச்சரில் அவனுக்கு எடுக்கப்படுது பார்த்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்குன்னு பார்க்கும். அப்போ 10th நல்லா மார்க் எடுக்கணும்னா அவங்க நேரம் காலம்லாம் பார்க்கக்கூடாது. அதுக்காக நல்லா எஃபெக்ட் பண்ணணும், அதுக்காக நல்லா படிக்கணும். வீட்லேயும் படிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீட்டில் படிப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் அந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு நினச்சிவாங்க பார்த்தீங்கன்னா உறுதுணையாக இருப்பாங்க. அது மாதிரி அந்த ஸ்கூல் இந்த ஸ்கூல் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கும். படித்து நல்லா பாஸ், எல்லாரும் முழு மதிப்பெண் பெற்று பாஸ் பண்ணணும். நல்ல மார்க் எடுத்தால் தான் அந்த ஸ்கூலுக்கு நல்ல பேருன்னு பார்க்கணும். அப்போ 10ங்கிறது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷன் பார்க்கும். அந்த குழந்தை நல்லா பாடுபட்டு நல்லா படித்தா தான் நல்லா ரேங்க் எடுக்கும், நல்லா மார்க் எடுக்குன்னு பார்க்கணும். அப்போது 10th நல்ல மார்க் எடுத்தால் தான் 11th நல்ல குரூப் கிடைக்குன்னு பார்க்கும். அதான் சொல்லப்படுது. அப்போ 10ங்கிறது என்ன செய்யணும்னா ஒரு பாடுகள் ஜீவத்தை அடையாளப்படுது. நம்ம அதுக்கு எஃபெக்ட் போடுற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தாய் குழந்தை பெறா 10 மாதம் கழிச்சு தான் அந்த குழந்தை பெறும் பார்க்கும். அப்போ என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அந்த முதல் குழந்தையே அந்த பூமியில் அந்த தாய் அவதரிக்க முடிச்சது பார்த்தீங்கன்னா நினச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப பாடுகளுக்குள்ளே போகிறான்னு பார்க்கும். ஏன்னா அந்த குழந்தை உண்டாகினதுக்கப்புறம் எந்த வெயிட்டான வேலையை செய்யக்கூடாது, ரொம்ப உடம்பு அலட்டக்கூடாது, ரொம்ப நினச்சது பார்த்தீங்கன்னா ரொம்ப பந்துஸ்தாக இருக்கணும். அதுக்கப்புறம் 3 மாதம் கழிச்சு என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தை வளர ஆரம்பிக்கும் போது பார்க்கும். அப்போது அந்த குழந்தை 3லேருந்து 3.5 கிலோக்குள்ளே இருந்தால் தான் அந்த சுகப்பிரசவம் ஆக முடியும்னு பார்க்கும். அப்போ குழந்தை பருமன் ஆகிட்டானா குழந்தை பெற ரொம்ப கிரிட்டிக்கலான பொசிஷன் ஆகும். இப்போதைக்கு அந்த சிசரியன் ஆப்ரேஷன் பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு விஞ்ஞானங்கள்லாம் இருக்குதுன்னு பார்க்கும். ஆனால் அந்த காலத்தில் விஞ்ஞான வளர்ச்சி இல்லாதனால என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அதிகமாக குழந்தை பறத்துட்டுனா குழந்தை வெளியே வர முடியாமல் மறித்தவங்க நிறைய பேர் இருக்கான்னு பார்க்கணும். அப்போ அந்த காலத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த குழந்தை பெறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரண தருவாய்க்கில் மரண வாசலுக்குள்ளே போயிட்டு தான் வெளியே வர்ற ஒரு காரியமாக இருக்குதுன்னு பார்க்கணும். அவ்வளோத்துக்குள்ள ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷனாக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ 10 மாதம் அளவும் அந்த தாய் நினச்சிடாரோ ஒரு மரண வேதனைப்படுவாய். எப்படியாட்டும் இந்த குழந்தைய சுகப்பிரசவமாக பெறணுங்கிற விஷயத்தில் கண்ணும் கருத்துவாக இருப்பான்னு பார்க்கணும். அப்போ முதலாம் குழந்தை சுகப்பிரசவமாக பிறந்துட்டுனா அடுத்தடுத்த குழந்தைய அவங்களுக்கு சுகப்பிரசவமாக பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கணும். அப்போ அந்த குழந்தை பருமனாக ஆயிடக்கூடாது. அதனால் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா அவன் உடல் உழைப்பு போடுவா. இன்னொன்று இந்த குழந்தை பெற வரைக்கும் அவன் நினச்சிடாது ஒரு மரண வேதனைக்குள்ளே இருப்பாள். இப்படியாட்டும் குழந்தை பிறணுங்கிறான ஒரு விஷயம் இருக்குன்னு பார்க்கணும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 10 நாள் பாடுங்கிறது உலகத்தினுடைய நம்பர்ஸை அடையாளப்படுது. இந்த உலகத்தில் நினச்சது பார்த்தீங்கன்னா எப்படியாடு பாடுபட்டு எப்படியாடு முடித்து தேவனுடைய ராஜ்யத்தை சென்று சேரணும். அப்போ நம்ம மரண பரியந்து உண்மையாக இருந்தால் தான் நம்ம ஜீவ கிரீடத்தை நம்ம பெற முடியும். ஜீவ கிரீடத்துக்காக நினச்சது பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கை நினச்சது இந்த பூமியில் ஒரு வாழ வேண்டிய சூழ்நிலையாக இருக்குங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதைத்தான் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட ஒரு விஷயமா நினைச்சாரு அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அந்த குழந்தையை பெற விஷயத்தை குறித்து அவர் வந்து சொல்கிறான்னு பார்க்கும். யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் அங்கே சொல்ல முடிச்சது பார்த்தீங்கன்னா யோவான் 16:20 மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்ரீயாளோளுக்கு பிரசவ காலம் வந்திருந்த போது அவள் துக்கம் அடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்துக்கு பிறந்தான் என்கின்ற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரத்தை நினையான்றாங்க. அப்போ வந்துட்டு குழந்தைய ஒரு ஸ்ரீ அவள் வந்து உண்டாகியிருக்கான்னா அவளுக்கு துக்கத்தோடு தான் இருப்பாள். ஆனால் உலகத்தில் உள்ள நார்மலான மனுஷங்க சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு வாழ்வாங்க. ஆனால் இவன் துக்கத்தோடு இருப்பான்னு பார்க்கும். எப்படின்னா குழந்தை பெற வரைக்கும் அவளுக்கு துக்கமாக இருக்குன்னு பார்க்கும். அதே மாதிரி இன்றைக்கு நம்ம வாழ்கிற அந்த கிறிஸ்தவ ஜீவங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம உலகத்துக்கு வேறுபட்ட ஒரு விஷயம். அந்த துக்கம் எப்படின்னா எப்படியாட்டி ஜெயங்கொண்ட ஒரு ஆண் பிள்ளையை நம்ம பிரசவிக்கணும். அப்போ வந்துட்டு அதுதான் சிங்காசனத்துக்கு போகணும். அதுக்காக நினைச்சது ஒரு ஒழுக்க நெறிமுறையான ஒரு வாழ்க்கையை வாழணுங்கிறான விஷயத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து பூரண வளர்ச்சிக்குள்ள அந்த குழந்தைய வந்து பூமியில் வந்துட்டு அவதரிக்கணும். அதுக்காக நினைச்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாடுபட ஒரு சூழ்நிலையாக இருக்குன்னு பார்க்கும். படிக்கலாம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16 to 19 வசனங்கள் படிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 16 ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 17 நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமாய் இருக்கிறது. முந்தி நம்மிடத்திலே அது துவக்கினால் தேவனுடைய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படியாதவர்களின் முடிவு என்னமாய் இருக்கும்? 18 நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? 19 ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்கள் நன்மை செய்கிறவர்களாய் தங்கள் ஆத்துமாக்களை உண்மையுள்ள சிருஷ்டிகர்த்தாவாகிய அவருக்கு ஒப்புக் கொடுக்க கடவர்கள். பார்க்கும். அப்போ பார்த்து இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா ஒருவர் கிறிஸ்தவனா இருப்பதனால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்த தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ கிறிஸ்தவனாக இருக்கிறனால பாடுகள் வரதான் செய்யும்ங்கிற விஷயம் சொல்லப்படுது. நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்குற காலமாக இருக்கிறபடினால் முந்தி நம்மிடத்திலே அது துவங்கினால் தேவனுடைய சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாத முடிவு என்னவா இருக்குன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ 1000 Nights Kingdomங்கிறது வந்து நியாய தீர்ப்பு நாள் சந்திப்பு நாள்னு சொல்லப்பட்டுன்னு பார்க்கும். அங்கே வந்துட்டு ஒழுக்கு நெறிமுறையோடு வாழ்ந்தால் தான் வந்து நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போவாங்கன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி நம்மளும் கூட ஒரு நியாய தீர்ப்புக்குள்ளே தான் இருக்குன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒழுக்கு நெறிமுறையோடு அந்த சபையின் காலத்தை வாழ்ந்தால் தான் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும்னு பார்க்கும். அதான் என்ன சொல்வார், ஆகையால் தேவனுடைய சித்தத்தின்படி பாடு அனுபவிக்கிறவர்களாகவும் நன்மை செய்கிறவர்களாகவும் தங்களோட ஆத்மாவுக்கு உண்மை உள்ள சிருஷ்டியாகவும் கர்த்தராகிய அவருக்கு ஒப்பு கொடுக்க கடவுது. அப்போ புதிய சிருஷ்டியை மாறணும். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பாடுகள் ஜீவியம் தான் பார்க்கும். இந்த பாடுபட்டால் தான் நம்ம வந்துட்டு பலனை அடைய முடியும்னு சொல்லப்பட்டிருப்பாக்கும். 10 நாள் பாடுங்கிற விஷயம் எதை அடையாளப்படுத்தினா நம்மளுடைய உலகத்தில் உள்ள ஒரு விஷயத்தை பாடுகளை ஒரு அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்பர் 10ங்கிறது ஒரு பாடுகளின் ஜீவியத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களை படிக்கலாம். 1 பேதுரு 2:20 படிக்கலாம். 1 பேதுரு 2:20 என்பது நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடவனையும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரதிநிதியாக இருக்கும்னு சொல்லப்பட்டு. நம்ம தப்பு செய்துட்டு தண்டனை வச்சா அது வந்து நமக்கு வெக்கை கேடு தான். ஆனால் வந்துட்டு தப்பு செய்யாமல் நம்ம வந்துட்டு கிறிஸ்துவுக்காக நான் பாடுபட்டு பொறுமையோடு சகித்தால் அது தேவனுடைய பார்வைக்கு பிரியமாக இருக்குங்கிற விஷயத்தை தான் இது வந்துட்டு சொல்லப்படுதுன்னு பார்க்கணும். அப்போது நம்ம வந்து தப்புக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடாது. தேவனுக்காக என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பாடு அனுபவிக்கலாம் நம்ம மாறணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதுக்கப்புறம் படிக்கலாம். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 33 என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
இப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்களுக்கு உலகத்தில் உபத்திரம் உண்டு, நீங்கள் வந்துட்டு இது உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். நீங்கள் வந்து பயப்படாதீங்கிற விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். ஏன் வந்துட்டு உபத்திரம் இருக்குங்கிற விஷயத்த சொல்கிறாருன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாகும் பொருட்டு இவைகளை சொல்லுகிறேன் இருக்கா. அப்போ சமாதானம் கெடுக்கிற விஷயம் நினைச்சது வரதான் செய்யும். ஆனால் வந்து உபத்திரத்த வழியாக தான் நினைச்சது பார்த்தீங்கன்னா தேவட ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். படிக்கலாம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 24ஆம் அதிகாரம் 10. பின்பு அந்த ஊழியக்காரன் தன் எஜமானுடைய ஒட்டகங்களில் 10 ஒட்டகங்களை தன்னுடனே கொண்டு போனான். தன் எஜமானுடைய சகலவித உச்சிதமான பொருட்களும் அவன் கையில் இருந்தன. அவன் எழுந்து புறப்பட்டு போய் மெசொப்பொத்தாமியாவிலே நாகோருடைய ஊரில் சேர்ந்து, அப்போ பார்த்தீங்கன்னா ரெபெக்கால வந்துட்டு ஈசாக்கு பொண்ணு பார்க்கும்படியாக மெசொப்பொத்தாமியா போகிறாங்க. அங்கே ரெபெக்கால பார்க்குறதுக்கு போகிறான்னு பார்க்கும். எபிரேயருடைய வழக்கத்துப்படி என்ன சொன்னாங்கன்னா, பொண்ணுக்கு ஏதாட்டு கொடுத்து தான் மீட்டுக்கொள்ளன்னு பார்க்கும். அதனால் உச்சிதமான பொருட்களும் பொண்ணு அந்த காரியங்களை கொண்டு போகிறான்னு பார்க்கும். இதை கொண்டு போகிறது பார்த்தீங்கன்னா 10 ஒட்டகங்கள் மூலம் 10 ஒட்டகங்களில் அவங்களுக்கு இதான சீர்வரிசை ஜாமான்கள் நினச்சது போதுன்னு பார்க்கும். இதை விஷயம் அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஈசாக்கு யாரை அடையாளப்படுத்தும் பார்த்தீங்கன்னா மணவரை ஈசுக்கு அடையாளப்படுத்துது. அங்கே வந்துட்டு ரெபெக்கால் யாரை அடையாளப்படுத்துன்னா மணவாட்டி சபையை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ மணவாட்டி சபையை அழைக்கிறதுக்காக அங்கே வந்து 10 ஒட்டகங்கள் மூலமாக நினைச்சது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பொன் ஆபரணங்கள் போதும் பார்க்கும். இந்த பொன் ஆபரணங்கள் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பாடுகளினுடைய ஜீவியத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அதான் வந்து பேதரில் சொல்லப்பட்டிருக்கு. 1 பேதுரு 1:7 சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அழிந்து போகிற பொன் அக்கினிலாம் சோதிக்கப்படும், அதை பார்க்கல அதிக விலையேறப்பெற்றதாக இருக்கிற உங்களுடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனவும் மகிமையும் காணப்படும் சொல்லப்படும் பார்க்கும். அப்போ வந்து இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சில விசுவாசத்தை பரிசோதிக்கிறதுக்காக நிறைய காரியங்கள் வரும்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு ரெபெக்கால் வந்து மணவாட்டி சபையை அடையாளப்படுத்துது. அந்த 10 ஒட்டகங்கிறது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை கட்டளை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படி வாழ்ந்து அவங்களுக்கு நித்திய ஜீவன்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை தான் வந்துட்டு ஒருத்தர் கேட்குறாரு. ஒரு ஜெபாவில் தலைவன் வந்து சொல்கிறாரு, போதகரே, நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக்கு கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சொல்லி கேட்குறாரு. அவர் சொல்கிறார், கற்பனை கைக்கொள்ளுன்னு சொல்கிறாரு. அவன் சிறு வயது முதலே நான் கைக்கொள்கிறேன்னு சொல்கிறாரு. அப்போ உனக்கு உண்டாத நிலம் விற்று இலையில கொடுன்னு சொல்கிறாரு. அவன் திரும்பி போயிறான்னு பார்க்கணும். அப்போ நியாயப்பிரமாணத்தைப்படி வாழ்ந்தால் நித்திய ஜீவன் உண்டுன்னு பார்க்கணும். நித்திய ஜீவனா முடிவுலா உலகத்துக்கு போயிடலான்னு பார்க்கும். ஸ்லாக்கியம் இருந்துச்சுன்னு பார்க்கும். அதை தான் இங்கே இருந்து பார்த்தீங்கன்னா 10 ஒட்டகத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். 10 ஒட்டகத்து மூலமாக என்ன பார்த்தீங்கன்னா மணவாட்டியை அங்கே அழைத்து போகிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இந்த 10 ஒட்டகம், இந்த 10 கட்டளை எதுக்கு சமமாக இருக்குன்னா அன்பின் பிரமாணத்துக்கு நல்லாட்டமாக இருக்குங்கிற சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். மத்தேயு 22ஆம் அதிகாரம் 37 to 40 வசனங்கள் படிக்கலாம். 22ஆம் அதிகாரம் 37. இயேசு அவரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. 38. இது முதலாம் பிரதான கற்பனை. 39. இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறன் இடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. 40. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார். அப்போ நியாயப்பிரமாண கட்டளையில் வந்துட்டு 2 அடங்கிறது. ஒன்று வந்துட்டு தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரை நேசிக்கன்னு சொல்கிறாரு. முதலாவது கற்பனை என்னென்னா, அவன் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு அந்த தேவனோட அன்பு கொண்டுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். தேவனிடத்தில் வந்து தொட்டுக்கோ தொடச்சிக்கோலாம் இருக்கக்கூடாது. முழு அன்பு, முழு இருதயத்தோடு முழு ஆத்மா முழு படத்தோடு நினைச்சது அன்பு கூறன்னு இருக்கு. அப்போ வந்துட்டு எந்த விதத்தில் நினைச்சது சோர்ந்து போகக்கூடாது. அப்படின்னா நம்ம வந்துட்டு தேவனை பலத்தோடு தான் நினைச்சது துதிக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். நம்ம கூட செல்லத்துக்கு மாம்ச பலவீனத்தால் நினைச்சது ஒழுங்காக பாட்டு பாடாமல் ஒழுங்காக தேவனை மகிமைப்படுத்தாமல் கூட நினைச்சு இரவெல்லாம் ஜெபம் பண்ணாமல் நினைச்சது தூங்கிடுவோம் பார்க்கும். அது தவறு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு நமக்கு என்ன பலன் இருக்கோ அந்த பலத்தோடு நினைச்சதை தேவனை ஆராதிக்கணுங்கிற விஷயத்தை அவர் சொல்கிறான்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சூழலை அப்போ நம்பர் 10 பார்த்தோம், பாடுகளின் ஜீவத்தை அடையாளப்படுத்துன்னு சொல்லி பார்த்து முடிச்சிருக்கோம். நம்பர் 11 எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஜெய ஜீவியத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும்.
அப்போ நம்பர் 11னா 10ல் ஒரு பங்கு தான் 11. அப்போ 10ல் ஒரு பங்கு 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 அப்படிங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா சில நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் பார்த்துருப்பீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்தில் 2 விரலை வச்சு காட்டுவாங்க, 2 காப்பாங்க. அப்போ வந்து 2 விரலை காமிக்கிற விஷயம்னா அது வந்து இலக்கம் 11 இதை அடையாளப்படுத்தும் பார்க்கும். இது வந்து வெற்றியின் அடையாளம் பார்க்கும். 2 விரல் காமிக்கிறது, 1 காமிக்கிறது வெற்றியின் அடையாளத்தை பார்க்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில விளையாட்டு வீரர்கள் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா விளையாண்டுக்கிட்டு வந்து 2 விரலை காட்டுவாங்க பார்க்கும். இது வந்து 11 அடையாளப்படுத்து பார்க்கும். 1 பார்க்கும். இது வந்து வெற்றியின் அடையாளத்தை அடையாளப்படுத்த பார்க்கும். வி அது வந்து ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா விங்கிற நம்பரை அடையாளப்படுத்தும். இது வெற்றியும் கூட ஒரு அடையாளப்படுத்துகிற விதமாக இருக்கும் பார்க்கும். அப்போ 1 பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றியின் அடையாளம், அது வந்து ஜெய ஜீவியத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை வந்துட்டு தேர்ந்தெடுத்தார். ஆனால் வந்து கடைசியாக வந்துட்டு நிலைநிறுத்த பார்த்தீங்கன்னா 11 சீஷர்கள் தான் நிலைநின்றாங்க. யூதாஸ் வந்துட்டு அவர் வந்துட்டு பின்மாறி போயிட்டான்னு பார்க்கும். அப்போ 11 வந்துட்டு ஜெய் ஜீவியம் ஒரு வெற்றியின் ஒரு அடையாளத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். மத்தேயு 26 அதிகாரம் 16 to 20 வசனங்கள் படிக்கலாம். 28 அதிகாரம் 16. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். 17. அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். 18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 19. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து 20. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ இந்த 11 சீஷர்கள்கிட்ட தான் என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து உலகங்க போய் எந்த சீஷராக்குங்கள், ஞானஸ்தானம் கொடுத்து என்ன சீஷராக்குங்கள், நான் கற்பித்ததெல்லாம் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கிற விஷயத்த 11 சீஷர்களுக்கு சொல்லி அவங்கள தான் அந்த உலகத்துக்கு அனுப்புகிறாருங்கிற விஷயத்த சொல்லப்படுது. இது வந்துட்டு இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் நடந்த சம்பவத்தை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு விஷயமா இருக்குன்னு பார்க்கும். அப்போ இந்த 11 சீஷரில் எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு அப்படியே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் வந்தீங்கன்னா ஆசாரி கூடாரத்தில் வந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா கடைசியாக வந்துட்டு டாப்பில் போடுற வந்து மூடுதிரையை பார்த்தீங்கன்னா 11 மூடுதிரை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அந்த 11 மூடுதிரை யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா 11 சீஷர்கள் முடிவு பெரியந்து அவளை நிலை நின்ற சீஷர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதை கூட படிக்கலாம். யாத்திராகம் 26 அதிகாரம் 7 வசனம். 26 அதிகாரம் 7. வாசஸ்தலத்தின் மேல் கூடாரமாக போடும்படி ஆட்டு மயிரால் 11 மூடு திரைகளை உண்டு பண்ணுவாயாக. வாசஸ்தலத்து மேலேன்னா அந்த மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு மேலே போடுறதான ஒரு மூடுதிரைன்னு பார்க்கும். அந்த ஆட்டு மயிரால் அழிஞ்சிட்டு ஆட்டு மயிரால் 11 மூடுதிரைன்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதே மாதிரி இது யாரை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா 11 சீஷர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கிட்டு 12 சீஷருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா யார் பவுல் வந்து வாரான்னு பார்க்கும். பின்னாடி பவுலை தேவன் தேர்ந்தெடுக்கான்னு பார்க்கும். யோவான் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இயற்கையாக ஓரளவுக்கு அவர் மரணம் அடைந்தார். ஆனால் அவர் பாடுகளுக்குள்ளே போய் தான் மரிச்சான்னு பார்க்கணும். கிட்டத்தட்ட அந்த 11 பேர் நினச்சினாங்கன்னா பாடுகளுக்குள்ளே போய் தான் மரிச்சாங்க. யோவான் உட்பட மற்றபடி பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு ரத்த சாட்சியாக அவர் மறிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு பார்க்கும். அதான் ஆட்டுத்தோல்னா இவங்களுக்கு தோல் உரித்து என்ன பண்ணுறாங்கன்னா டாப்பில் போடுற விஷயத்தை அடையாளப்படுத்தி பார்க்கும். அப்போ வந்துட்டு 11 பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஒரு பாடுகளின் என்னென்னா ஒரு பாடுகளுக்கு போய் வெற்றி சிறந்து ஒரு ஜெய ஜீவியத்தை செய்தவர்களை இதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிக்கலாம். யோவான் 6 அதிகாரம் 67 to 71 வசனம் வரை படிக்கலாம். 6 அதிகாரம் 67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதாய் இருக்கிறீர்களோ என்றார். 68. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டே. 69. நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நாங்கள் விசுவாசித்தும் அறிந்தும் இருக்கிறோம் என்றான். 70. இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான் என்றார். 71.
சீமோனின் குமாரனாகிய யூதாஸ் காரியோத்து 12 ஒருவனாயிருந்தும் தம்மை காட்டிக் கொடுக்க போகிறவனாயிருந்தபடியினால் அவனை குறித்து இப்படி சொன்னார். அப்போ இயேசு கிறிஸ்து 12 அப்போஸ்தலரை தேர்ந்தெடுத்தாரு, 12 சீஷர்னு சொல்லப்படுது. அவங்க தேர்ந்தெடுக்கார். ஒருத்தர் வந்து யூதாஸ் காரியத்தை அது என்ன பண்ண பார்த்தீங்கன்னா வழி விலகி போகிறான்னு பார்க்கும். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே 70 சீஷர்களையும் தேர்ந்தெடுத்தான்னு பார்க்கும். அவங்க கூட என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா பின்மாறி போயிட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த 12 பேரில் 11 பேர் தான் அங்கே வந்து நிலை நின்னாங்கன்னு பார்க்கணும். எப்படி வந்துக்கிட்டு அந்த வாசஸ்தலத்துக்கு மேலே டாப்பில் வந்துக்கிட்டு அந்த ஆட்டு மையத்தோல் 11 இருந்துச்சோ, அதே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 11 பேர் இங்கே நிலைநிறுத்தான்னு பார்க்கும். அதே மாதிரி அங்கே 11 பேர் இரத்த சாட்சியாக ஒரு மறைக்கிற ஒரு சூழ்நிலையை இருந்துச்சு பார்க்கும். பவுலும் உட்பட சேர்த்துன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரரே, இதே தான் வந்துட்டு மார்க்கில் சொல்லிட்டு பார்க்கும். மார்க்கில் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, இந்த 11 பேரை தான் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு உலகத்துக்கு போய் என்ன சுவிசேஷம் அறிவிக்கிறக்க அனுப்பப்படுறான்னு சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இயேசு கிறிஸ்து வந்து உயிர்த்தெழுந்து 40 நாளளவும் நினைச்சுறாங்க அவர் கூட இருந்தார். ஆனால் வந்துட்டு அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 12ஆவது சீஷராக மத்தியா வந்துட்டு தேர்ந்தெடுக்கலாம் பார்க்கும். இயேசு கிறிஸ்து பரமேற போனதுக்கப்புறம் தான் மனுஷர்களாக நினச்சிட்டாங்க பார்த்தீங்கன்னா இந்த மத்தியாவை தேர்ந்தெடுத்தான்னு பார்க்கும். அப்போ கூட ஒருத்தரை 12 பேரில் ஒருத்தர் வந்து அவத்தரனா போயிட்டான், இன்னொருத்தரை தேர்ந்தெடுக்கணும்ல, அது இயேசு கிறிஸ்துவை தேர்ந்தெடுத்துருக்கலாம்ல, ஆனால் தேர்ந்தெடுக்கல. பின்னாடி அங்கே பவுலை கொண்டு வரான்னு பார்க்கும். அப்போ வந்துட்டு இந்த 11 பேரை தான் நினைச்சிடான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சுவிசேஷ ஊழியத்துக்காக அந்த வழி அனுப்பி வைக்கிறான்னு பார்க்கும். அதை கூட இந்த மார்க்கில் நம்ம மத்தியில் படித்தோம். இப்போ மார்க் படிக்கும். மார்க் 16ஆம் அதிகாரம் 14 to 19 வசனம் வரை படிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 14. அதன் பின்பு 11 போஜன பந்தியில் இருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த தம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமல் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். 15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போல் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். 16. விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். 17. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். 18. சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள் என்றார். 19. இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். பார்த்தீங்கன்னா இந்த 11 பேருக்கு தான் தேவன் தரிசனமாகி நினைச்சதா பார்த்தீங்கன்னா உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் 11 பேர் தரிசனமாகிறார். இவர்களை தான் நினைச்சதா உலகம் போய் நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்கணும்னு சொல்கிறாரு. இவங்களுக்கு தான் மறுபடியும் நினைச்சது இந்த வரத்தை புதுப்பிக்கிறான்னு பார்க்கணும். என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வியாதி சூழ்நிலை கை வைங்க, அவங்க சொஸ்தமாகறாங்கிற விஷயத்தை அவங்க சொல்கிறான்னு பார்க்கணும். அதுக்கு முன்னாடி 70 பேர் சீட்ஸில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுத்துருந்தான்னு பார்க்கும். ஆவிக்குரிய வரங்கள்னா இந்த பிணியாளிய சுத்தமாகிறது, மருத்துவ எழுப்புற விஷயங்கள்லாம் கொடுத்துருந்தான்னு பார்க்கும். இப்போ அவங்க பின்மாறி போயிட்டாங்க, அவங்கள்ட்ட எடுத்துட்டாங்க. உயிர்த்தெழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ரினியூ பண்ணி இந்த 11 பேருக்கு தான் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த அற்புத அடையாளத்தை கொடுக்குற அந்த வல்லமே கொடுக்குறான்னு பார்க்கும். இந்த 11 பேரை தான் என்ன செய்யாது இந்த ஊழியத்துக்கு அனுப்பி வைக்கிறான்னு பார்க்கும். அப்போ இந்த 11 பேர் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா ஒரு ஜெயஜீவியம் செஞ்சு விஜயம் வராங்க, அதான் வெற்றி பெறாங்கன்னா முடிவு பிறந்த நிலை நிற்கிற விஷயத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். நம்மளும் இந்த சத்தியத்தை முடியும் நிலைநிறுந்தால் அழிஞ்சது ஒரு ஜெயம் செய்யலாங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடி அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கப்புறம் படிக்கலாம். நம்பர் 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 எதை அடையாளப்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா 10 பாடுகள் ஜீவத்தை அடையாளப்படுது, 2ங்கிற சத்தியத்தை எதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ வந்து 12 அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அப்போஸ்தலர்களை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போஸ்தலரோட உபதேசத்தை அடையாளப்படுத்துது. இவங்க நினைச்சாங்க பாடுகள் வழியாக சத்தியம் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தேவனுடைய சித்தத்தை செய்து முடித்ததை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அப்போ 10ங்கிறது அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். படிச்சிடலாம். இப்போ இவரில் தான் ஜெயஜீவன் செஞ்சு நினைச்சாங்க பரலோகத்துக்கு இருக்காங்கங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். இவருடைய நாமம் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குங்கிறான விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அதை கூட படிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 21:14. 21ஆம் அதிகாரம் 14. நகரத்தின் மதிலுக்கு 12 அஸ்திபார கற்கள் இருந்தன. அவைகள் மேல் ஆட்டுக்குட்டியானவருடைய
12 அப்போஸ்தலரின் 12 நாமங்களும் பதிந்திருந்தன. அப்போ பார்த்துக்கிட்டு அந்த பரலோகத்துக்கு போகிறான்னு தானா இது எப்படி போக முடியும் பார்த்தீங்கன்னா, இந்த 12 அப்போஸ்தலரோட உபதேசத்தின்படி போனால் தான் எங்கே போக முடியுதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு பார்க்கும். அதான் இங்கே சொல்லப்பட்டு பார்த்தீங்கன்னா, நகரத்தின் மதிலில் 12 அஸ்திபார கற்கள் இருந்தது. அவைகளில் ஆட்டுக்குட்டியானுடைய 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் பதித்திருந்தது. அஸ்திபாரங்கிறது என்ன? அப்போஸ்தலருடைய உபதேசருடைய அஸ்திபாரம்னா ஃபவுண்டேஷன் சொல்லப்படும். ஃபவுண்டேஷன்னா அது உபதேசத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். அப்போஸ்தலருடைய உபதேசத்தின்படி ஃபாலோ பண்ணாதான் நம்ம எங்கே போக முடியும் பார்த்தீங்கன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்னு பார்க்கும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு என்ன பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சத்தியங்கள் இருக்கும் பார்க்கும். ஒரு வேதமானவர் என்ன சொல்லுவாருன்னா, உயிர்த்தல் தான் நடந்தாச்சு, 1874 உயிர்த்தல் நடந்தால் ராஜ்யத்துக்குள்ளே தான் இருக்கும்னு சொல்லுவாங்க. இன்னொரு வேதமானவர் என்ன சொல்லுவார் பார்த்தீங்கன்னா, என்ன நினைச்சது என்னென்னா ராஜ்யம் ஸ்டார்ட் ஆகிட்டு ஆனால் உயிர்த்தல் தான் வரல அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்கன்னு பார்ப்போம். இன்னொரு வேதமானவர் என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, இனிதான் ராஜ்யம் வரும், இனிமேல் தான் உயிர்த்தல் நடக்கும்னு சொல்லி இனிய மாதிரி ஆட்கள் சொல்லுவாங்கன்னு பார்க்கும். உலக ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் வருவார் வந்து அடிச்சிருவாரு, ஒரு உயிர்த்தெழுதல் வரும்னு சொல்லி உலக ஜனங்களுடைய ஒரு விசுவாசம் இருக்குன்னு பார்க்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விசுவாசம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சபையினோட உபதேசத்தின்படி ரசல் பிரதர் சொல்லியிருக்காரு, அவர் சொல்கிறதான் கரெக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அவர் சொன்ன விஷயமும் அந்த வேதத்துக்கு இசைவாக இருந்தால் தான் நம்ம நம்பணும்னு பார்க்கும். அப்போஸ்தலருடைய உபதேசத்துக்கு இசைவாக இருந்தால் தான் நம்பணும் இல்லையா, இங்கே நம்பக்கூடாதுன்னு பார்க்கணும். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசப்படி பார்த்தீங்கன்னா 6000 வருஷம் கழிச்சதுக்கப்புறம் தான் அங்கே உயிர்த்தெழுதலும் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையும் வருங்கிற விஷயம் சொல்லப்படுது. நம்மளுடைய யூடியூப் சேனலில் உயிர்த்தெழுதல் குறித்து நம்ம பாடம் போட்டிருப்போம். இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை குறித்து பாடங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் பரசியா எஃபஃபானியான்னு சொல்லி சொல்லப்பட்ட அந்த வருகையை குறித்து 2 விஷயமா சொல்லுவாங்க. அது 2 விஷயத்துக்கு விளக்கம் இருக்குன்னு பார்க்கும். அதை நீங்கள் பொறுமையாக கேட்டால் நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. நீங்கள் அப்போஸ்தலரோட உபதேசத்துப்படி வாழ்ந்தால் தான் எங்கே போக முடியும்னா பரலோக ராஜ்யம் போக முடியும், இல்லாட்டினா போக முடியாது. நீங்கள் வேணால் உலக ஜனத்தோட ராஜ்யத்துக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற வழியாக நீங்கள் சபையாக மாறவும் சர்வ சங்கமான சபைக்குள்ளே நீங்கள் வர முடியாதுங்கிற விஷயம் சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக படிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 42. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்ன சொல்லப்படுது பார்த்தீங்கன்னா, அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும். அப்போ அப்போஸ்தலருடைய உபதேசத்தினுடைய அந்நியோன்யத்தில் தான் இருக்கும். அந்நியோன்யங்கிறது ஃபாலோவர்ஸ் பார்க்கும். அப்போது யாரை ஃபாலோ பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவின் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம ஃபாலோவர்ஸாக இருக்கணும் இல்லையா. உலக சொல்லப்பட்ட அந்த விஷயத்தை ஃபாலோவர்ஸாக நம்ம நம்பக்கூடாதுன்னு பார்க்கும். அதான் சொல்கிறது, அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பப்பிடுதலும் ஜெபத்திலும் உறுதியாக தத்து. அப்பப்பிடுதுன்னா ராபோஜனத்தில் என்ன ராபோஜனம் எப்போ ஈசான் மாதம் 14ஆம் தேதி அந்த மாதத்தில் அனுசரிக்கிற ஒரு விஷயத்தை ஏற்படுத்துது. ஜபம் பண்ணுது. எப்போ பண்ணாலும் ஜப ஜீவியத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை தொடக்கிறனாலும் சரி முடிக்கிறதுனாலும் சரி அதை நம்ம ஜப ஜீவியத்தோட முடிக்கணுங்கிற விஷயம் சொல்லப்படுது பார்க்கும். இதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசத்தை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய படிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 20. அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயிருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாயிருக்கிறார். அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களாயும் அதற்கு இயேசு தாமே மூலைக்கல்லா இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வெளிப்படத்தில் படித்த அந்த பரலோக ராஜ்யத்தில் மதில பார்க்குறோம். அந்த மதில் கீழே அஸ்திபாரமாக எடுத்தது அப்போஸ்தலர்களே காணப்பட்டார்ன்றக்கு அவங்க நாமங்கள் இருந்ததுன்னு சொல்லப்பட்டு பார்க்கும். இது அஸ்திபாரங்கிற விஷயம் எதை ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா, இங்கே அப்போஸ்தலருடைய தீர்க்கதரிசிகள். அப்போஸ்தலர்னா அப்போஸ்தலர் உபதேசம், தீர்க்கதரிசின்னா பழைய ஏற்பாட்டில் தீர்க்கதரிசன ஆகமத்தில் இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய 2ஆம் வருகை எப்போவும் வரும், எப்போ உயிர்த்தல் நடக்கும், அதே மாதிரி ராஜ்யம் எப்போ தொடங்குங்கிற விஷயம் எல்லாமே என்ன பழைய ஏற்பாடில் தீர்க்க தரிசனத்தில் இருக்குது. புதிய ஏற்பாடில் அந்த வெளிப்படுத்த தீர்க்க தரிசனம் இருக்குது. அதை ஒத்து வச்சு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்போஸ்தலர் உபதேசம் இருக்குது. அப்போஸ்தலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போஸ்தலர் பவுல் கூட இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு நிறைய பேசியிருப்பான்னு பார்க்கும். அதற்கு ஒத்தையாக தானியேலையும் ஒரு விஷயங்கள் இருக்குது பார்க்கும். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க தீர்க்க தரிசனத்தையும் அப்போஸ்தலர் சொன்ன வார்த்தையும் 2ஐயும் ஒத்து வச்சு தான் பார்க்கணும் இல்லையா. உலகத்தில் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி அந்த கதையெல்லாம் நம்ம பின்பற்றினா நம்ம என்ன செய்ய போது பார்த்தீங்கன்னா ஒரு கீழான ஒரு நலவத்துக்குள்ளே போயிடுவோங்கிற விஷயம் சொல்லப்படுறது பார்க்கும். அப்போ அப்போஸ்தலர் உபதேசத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். இந்த அப்போஸ்தலர் யார் தேர்ந்தெடுத்தார்னா இயேசு கிறிஸ்து தேர்ந்தெடுத்தார். அதனால் நம்ம அவங்கள தான் ஃபாலோ பண்ணணுங்கிற விஷயம்
அங்கே சொல்லப்படுதுன்னு பார்க்கும். அடுத்தபடியாக அன்புக்குரிய சகோதரர்களே படிச்செல்லாம் கடைசி ஒரு வசனம் அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 3. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாளளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்ப இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 நாளும் அன்னைக்கு அப்போஸ்தலர் தரிசனமாகி, ஏன்னா 11 பேருக்கு தரிசனமாகி ராஜ்யத்துக்குரியவர்களை அவரோட பேசி அநேக காரியங்களை குறித்து திருஷ்டமாக அவர்களுக்கு காமிச்சுட்டு இருக்க. திருஷ்டாம்படுத்தினா சம்மந்தப்படுத்தி காமிச்சிருக்கான்னு பார்க்கும். அப்போ அப்போஸ்தலர்களுக்கு தான் என்ன பண்ணுற பார்த்தீங்கன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு குறித்து தேவனுடைய ராஜ்யத்துக்குரிய போகிற காரியத்தையும் பரலோக ராஜ்யத்துக்குரிய போகிற காரியங்களையும் திருஷ்டாங்கப்படுத்தி எனக்கு விவரித்து சொல்லியிருக்கான்னு பார்க்கும். அதுக்கப்புறம் இந்த 12வது ஆளாக அப்போஸ்தலர் பவுல் பார்க்கும். பவுலும் நிறைய விஷயங்களையும் என்ன செய்றாரு சொல்லியிருப்பான்னு பார்க்கும். அதனால் என்ன சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல நீங்கள் என்ன பின்பற்றுங்கள். என்ன பின்பற்றுங்கன்னா அந்த அப்போஸ்தலர் உபதேசத்தை நீங்கள் பின்பற்றுங்க நான் விஷயம் சொல்கிறான்னு பார்க்கும். நான் மாம்சத்தோட ரத்தத்தோட ஆலோசனை பண்ணல, எனக்கு தேவன் தான் வெளிப்படுத்தினாருங்கிறான விஷயத்தை அவர் தெளிவாக அங்கே சொல்லிவிட்டு போனான்னு பார்க்கும். அப்போ நம்பர் 12 அப்போஸ்தலரோட உபதேசத்தை அடையாளப்படுத்தும் பார்க்கும். 12 அப்போஸ்தலர் தேவன் தேர்ந்தெடுத்து சுவிசேஷ வேலையை செய்கிற ஒரு விஷயம் பண்ணார். அது அப்போஸ்தலர் உபதேசத்தை அதை அடையாளப்படுத்துன்னு பார்க்கும். அதனால் அன்புக்குரிய சகோதரர்களே இன்னைக்கு என்ன படம் பார்த்தோம்னு பார்த்தீங்கன்னா வேதாகம எண்களும் அதன் அர்த்தங்கள் என்ற தலைப்பின் கீழே நினைச்சிடும் இந்த வேதாசத்தை பார்த்தோம். இன்னைக்கு 8 முதல் நினைச்சது 12 நம்பர்ஸ் வரைக்கும் நம்ம நினச்சதை பார்த்து முடிச்சு அதை அர்த்தத்தை பார்த்து முடிச்சோம் பார்க்கும். இதான் ஒரு விஷயம். மீதியான காரியங்களை இனி வர காலங்களை பார்த்து தியானிக்கலாம்னு பார்க்கும். இவளோட பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.